ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆலய தீபம் சேனல்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதத்துல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்கின்ற ராசி பலனை. இந்த ராசி பலனை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறேன். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நிறைய தொடர்ந்து வரப்போகிறது. உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இடத்துல இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். 12 ராசிக்கும் எப்படி ஜூலை மாதம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ராசியில் வருடக்கணக்கில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனி இவர்களுடைய பெயர்ச்சி எதுவும் இந்த ஜூலை மாதத்தில் இல்லை. இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பத்தில் வக்ரகதியில் சனியும், மீனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும், ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களின் பெயர்ச்சி நிச்சயம் உண்டு. ஜூலை மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும், ஆனி மாதம், ஆடி மாதம். தோராயமாக 15 நாட்கள் அப்படின்னு எடுக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது சூரியன் ஜூலை 17 வரை மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும், ஜூலை 13ஆம் தேதி வரை செவ்வாய் மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும், ஜூலை 20ஆம் தேதி வரை புதன் கடகத்திலும் அதன் பின்பு சிம்மத்திலும், ஜூலை 8ஆம் தேதி வரை சுக்கிரன் மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாதம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத தொடக்கம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து 20 தேதி வரை சஞ்சாரம் செய்ய போறார். அதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்க 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஜூலை 13ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோட அங்கே அமரப்போறார். இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல ரொம்ப நாளாக இன்க்ரிமெண்ட்டே வரல, இல்லை இன்சென்டிவே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உங்கள் ராசிக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு. உடன் அவர்களுக்கு தசாபுக்தியின் துணை புரியணும், அதான் டக்கு டக்குன்னு அந்த காரியம் முடியும். அதே சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ஜூலை 8ஆம் தேதி பெயர்ச்சி ஆவார். இன்னும் மனதுக்கு விருப்பமானவரை கைப்பிடிக்கக்கூடிய அமைப்பை மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். இல்லை அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தால் கூட மனதுக்கு நிறைவான ஒரு வரன் அமையக்கூடிய அமைப்பாக இருக்கு. திருமணம் ஆன மிதுன ராசி அன்பர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரனின் நகர்வு இருக்கும். இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். உறவினர்கள் வருகை, இல்லை நீங்களே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளை மீண்டும் பேசிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் இல்லத்தில் நிலவும். மிதுன ராசிக்காரர்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பாருங்க. கரெக்டாக செக்கப் போகிறாங்களா, கரெக்டாக மருந்து எடுத்துக்கிறாங்களா, கொஞ்ச நேரம் அவர்களோடு செலவழித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில மாற்றங்களை செய்வீங்க. ப்ளம்பிங் ஒர்க்கோ இல்லை பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை ஆல்டர் ஒர்க்கோ ஏதோ ஒன்று செய்வீங்க. அதனால் சில செலவுகள், இல்லை நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி வகையில் சில செலவுகள் இந்த மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஆளுமை திறன் இந்த மாதத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதி
பசுமையாக இருக்கும். அதனால வேலையில உயர் பதவியில இருக்கக்கூடியவர்கள், அதிகார பதவியில இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தின் முதல் 15லேருந்து 20 நாட்கள் அமையும். அதே மாதிரி வேலை செய்கின்ற இடத்துலையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா நாம சொல்ற விஷயத்துக்கு யாருமே ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இல்ல நம்ம ரொம்ப நாளா ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருக்கோம், இல்ல ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கோம், யாருமே அதை அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருந்த நிலைமையெல்லாம் இந்த மாதத்தின் தொடக்கத்துல மாறறதுக்கான வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரர்கள் வழியில நன்மைகள் அதிகம் உண்டாகும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கு. 11ஆம் அதிபதி இந்த மாத தொடக்கத்துல 11ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால தடைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு கோர்ட் கேஸ்ன்னு எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார ரீதியாக இருக்கு. சுய ஜாதகத்தையும் இதற்காக நீங்க ஆய்வு செய்து பார்த்துக்கணும். வேலையில கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள், இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ராகுவும் 10ஆம் இடத்துல அமர்ந்து தொழில் ரீதியாக உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்கு. அதனால வியாபாரம் தொடங்கணும், இல்லை புதுசாக வேலையை தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த முதல் 15 நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சாதகமாக அது அமைய வாய்ப்புகள் அதிகம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஆன்மீக வழிபாடு அதிகம் பண்ணணும். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனியானவர் பாக்யஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீக ஈடுபாடுல நீங்க உங்களை ஈடுபடுத்தி கொள்றீங்களோ அத்தனை உங்களுக்கு காரிய சித்திகள் உண்டாகும். நெடுநாளா வைத்திருக்க பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளுங்க. குலதெய்வத்திற்கு போய் வர முடியும் அப்படின்னா, போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொள்ளுங்க. முடிந்த வரையில் தர்ம காரியங்கள் அதிகம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் அது ஒரு உறுதுணையாக இருக்க வாய்ப்பு உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மிகவும் அக்கறை செலுத்துங்க. தந்தைக்கு வேண்டிய விஷயங்களை செய்து மகிழுங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அக்கறையாக நீங்க கேட்டு செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உண்டு. சனி 9 குடையவராக இருக்க மாதிரி 8க்கும் அவரே அதிபதியாக இருக்கார். அவர் வக்ர நிலையில் இருக்கிறதுனால திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். வேலையாக இருந்தாலும் இல்லை இல்லமாக இருந்தாலும் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுது மட்டும் மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். அதனால பிரயாணங்கள் ஏதாவது மேற்கொள்றீங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறது அப்படிங்கிறது பண்ணுங்க. அதே மாதிரி பிரயாணத்தின் பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு பிரயாணம் செய்ய வேண்டியது அவசியம். மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். பொருளாதார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உயர்வு உண்டு. ஆன்மீக வழிபாடும் தெய்வத்தின் மீது பற்றுதலையும் அதிகரித்து கொள்ள வேண்டியதும் அதே நேரத்துல மிக மிக அவசியமான ஒரு விஷயம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாள் இந்த மாதத்தில் ஜூலை 21ஆம் தேதி காலை 7:27க்கு தொடங்கி ஜூலை 23ஆம் தேதி காலை